ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. பட் நேற்று பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன், நேற்று வந்து பேக்ரவுண்ட் மாற்றிருக்கேன், இதுக்கு மேலே கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் நான் எப்போவுமே வாங்கிட்டு இருப்பேன் லைஃப் லாங், விச் மீன்ஸ் ஒரு 10 to 15 இயர்ஸ் வாங்கி நான் ஹோல்ட் பண்ணேன்னா மேக்ஸ் மீ a பிக் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேற்றே சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தர ஒரு 4 கம்பெனி நான் வாங்குவேன்ப்பா என்ன நடந்தாலும் அப்படின்ற ஒரு 4 கம்பெனிஸ் பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். அண்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் பேசிக்கான ரேஷியோஸ் எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன். பட் ஒரு கம்பெனி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணி நான் பேசுவேன்ல, ஒரு நாள் ஒரு கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் லிமிடெட். ஸோ நான் இந்த லிஸ்ட்ல இன்ஃபோசிஸ் லிமிடெட் ஃபர்ஸ்ட் எடுத்து இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ நீ ஆல்ரெடி பண்ணியாச்சடா இன்ஃபோசிஸ் பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 1-2 months முன்னாடி பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் திரும்பவும் பண்ணுறேன், பிகாஸ் நான் நேற்று சொல்லியிருந்தேன், அதனால கண்டினியூவேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோவை பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு ஹை ஓப்பனிங் மாதிரி இருக்கும், இது புரியும். ஸோ இந்த 4 கம்பெனியில் இதுதான்ப்பா இருக்குது, இது இல்லை அப்படின்றது புரியும். ஸோ அதனால நான் இப்போ இந்த கம்பெனியை பற்றி பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபோசிஸ் லிமிடெட் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்றத நான் பேசிக்காக சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்கிறேன். அவங்க பேசிக்காக ஒரு ஐடி கம்பெனி. அவங்களுடைய மேஜர் ரெவன்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் பில்ஸ் பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் அவங்களுடைய மேஜரான ரெவன்யூஸ் வருது. நாட் ஓன்லி ஃபாரின், இந்தியாலையும் சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ், ப்ராடக்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆளுங்களை வச்சு ஸோ சேல் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் மாடல். அண்ட் இவங்க தான் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ் ஒரு 13 lakh மார்க்கெட் கேப்போட அண்ட் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஹியூஜ் பிஸ்னஸ் மாடலோட ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் இன்ஃபோசிஸ் இவங்க தான். ஸோ இந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,92,855 crores. அண்ட் ஸ்டாக் பி வந்து 28. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. இந்த பிரைஸ் டு earnings அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹1 earn பண்றதுக்கு, விச் மீன்ஸ் earnings மீன்ஸ் ₹1 earn பண்றதுக்கு நான் எத்தனை ரூபாய் கொடுத்து வரணும். பிரைஸ் விச் மீன்ஸ் பிரைஸ் டு earnings. ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்குறோம், எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறோம் அப்படின்றத இந்த ஸ்டாக் பி. பேசிக்கா நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், ஒரு ஸ்டாக் பி அப்படின்றது ஒரு 20 இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து 28 இருக்கு, அப்ப எப்படி நீ வாங்குவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த ஸ்டில் வாங்குவேன். பிகாஸ் இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன், இந்த கம்பெனியோடைய பிசினஸ், இந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் டீம்ஸ், எனக்கு பர்சனலா இந்த கம்பெனியை ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த ஒரு 1993 அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எல்லாம் உருப்படாது, அவ்வளவுதான், இதெல்லாம் ஒரு கம்பெனியான்னு சொன்னவங்க இப்ப ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி டெவலப் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நான் வாங்குவேன். பிசினஸ்லும் எத்திக்கலாவும் இந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஆர்ஓசி வந்து 40.5 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 19.9, எபிட்டா வந்து ஒரு 17.5 அண்ட் சேல்ஸ் க்ரோத் வந்து 8.18%. டே டு ஈக்விட்டி வந்து 0.011. டோட்டல் டேட் வந்து 8,000, அதாவது 8,744 crores. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 415 crores அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 58 rupees. ROE வந்து 31.8 அண்ட் புக் வேல்யூ வந்து 193. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,669. ஸோ நான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்குவேன் அப்படின்றத நான் இப்பயே சொல்லிடுறேன். அதோடைய பேசிக் பிஸ்னஸ் மாடலையும் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 14% அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அங்கே கீழே பார்க்கலாம் டீட்டெயிலாக. அண்ட் இவங்களுடைய டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து ஒரு 57% ஆஃப் ரெவன்யூ தராங்க. இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேடேஷன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டு இருக்க ஒரு சில ஐடி அப்ளிகேஷன்ஸ் ஆர் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறது, இல்லை வந்து சைபர் செக்யூரிட்டி, ஏஐ அண்ட் லெவரேஜ் அண்ட் பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இதெல்லாம் இங்கே வருது. அண்ட் இன்ஜினியரிங் ஆஃப் டிஜிட்டல் புதுசாக வர ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணி தர்றதுல ஒரு 57% ஆஃப் ரெவன்யூஸ் வருது. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் மாடரைசேஷன், லெகசி டெக் சிஸ்டம்ஸ் அண்ட் மைக்ரேட் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ், கிளவுட் கிரியேட் பண்ணி தர்றது அண்ட் சைபர் செக்யூரிட்டிஸ் கொடுக்கறது அண்டு அதர் தென் தட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி டேட்டா இது அனாலிசிஸ் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 57% ஆஃப் ரெவன்யூ. அண்ட் கோர் சர்வீசஸ், ட்ரெடிஷ்னல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி ஆர் ப்ராடக்ட்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கோ இல்லை ஃபாரின் கம்பெனிஸ்க்கோ இல்லை அதர் தென் இந்தியன் கம்பெனிஸ்க்கோ அவங்க டொமஸ்டிக் கம்பெனிஸ்க்கோ சேல் பண்ணி வரதுல ஒரு 43% ஆஃப் ரெவன்யூ. அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேலிடேஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் இன்ஜினியரிங், அது விச் மீன்ஸ் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணுறது அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி பல ட்ரெடிஷ்னலான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு 43% ஆஃப் ரெவன்யூ. இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் ஃபினான்ஸ்லே அண்ட் இன்ஃபோசிஸ் எம்சி கேமிஷ் அண்ட் பனாயா, இன்ஃபோசிஸ் மெரிடியன், எலெக்ஸ் அண்ட் எக்வனாஸ் அண்ட் விங் ஸ்பேன் அப்படின்ட்டு பல ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. சாப்டர் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களுடைய ரெவன்யூஸ் எதுல இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல 32%. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பல பேங்க்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களை சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது, அதர் ஒரு சில சொல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஒரு 32% ஆஃப் ரெவன்யூ. அண்டு ரீட்டைல், நார்மலான ரீட்டைல் சேலிங்ஸில் ஒரு 15%, கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகாம் மீடியாவில் ஒரு 13%, அண்ட் எனர்ஜி அண்ட் யூட்டிலிட்டி, ஸோ அங்கே ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும், சொல்யூஷன்ஸ் தேவைப்படும், அங்கே ஒரு 12%, மேனுஃபேக்சரிங்கில் ஒரு 11%, ஹைடெக்கில் ஒரு 8%, அண்ட் லைஃப் சயின்சஸ் ஹெல்த் கேரில் ஒரு 7%, அதர்ஸில் ஒரு 3%. ஜாகிரபிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் ஒரு 62%, யூரோப்பில் ஒரு 25%, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு ஒரு 10%, இந்தியாவில் ஒரு 3%. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேஜர்லி எங்க இருந்து இன்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாலர் தான். ஸோ நீங்க இந்தியாவை தவிர்த்து நீங்க எங்க பிசினஸ் பண்ண போனாலும், சேல் பண்ணாலும், பை பண்ணாலும் மேஜர் இன்கம் எதுல ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் தான். ஸோ டாலர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரன்சி. அண்ட் ஒரு டாலர் வந்து இங்க 83 ரூபாய் 84 ரூபாய் வர்றப்போ நீங்க ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு பெட்டரான ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால இந்த கம்பெனியை நான் வாங்குவேன். அதர் தென் தட் இந்தியா அண்ட் நீங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எடுத்து பாத்தீங்கன்னாலே எங்க இருந்து அதிகமான எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது, எங்க இருந்து அதிகமான டாலர்ஸ் வந்து இந்தியா கெயின் ஆகுது அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே மோஸ்ட்லி ஐடி கம்பெனிஸ்ல இருந்து தான் நடக்கும். ஸோ அதனால ஐடி கம்பெனியும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப சேஃபான ஒரு கம்பெனி, சேஃபான செக்டார் கூட. ஸோ அதனால நான் இன்ஃபோசிஸ் வாங்குவேன். அதர் தென் தட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொமோட்டர் நாராயணமூர்த்தி. ஸோ அவர் வந்து அவர் ரீசெண்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு. 60 hours ஒர்க் பண்ணும், 40 hours ஒர்க் பண்ணும், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதர் தென் தட் அந்த மாதிரி பேசுறதை விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பர்சனா பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப லாயலான பர்சன் அண்ட் எத்திக்கலாவும் ரொம்ப கரெக்டா இருப்பாரு. பட் அது ஏதோ ஒரு பேசியிருக்காரு, எனக்கும் அந்த விஷயம் நானும் பார்த்தேன். அண்ட் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 500 கம்பெனிஸ்மே இவங்க கிளைண்ட்ஸ் தான். விச் மீன்ஸ் டாப் 500ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் தான். அண்ட் கிட்டத்தட்ட 100 million USD கிளைண்ட்ஸ் அப்படின்றவங்க ஒரு 38 மெம்பர்ஸ், அதாவது ஒரு 100 million ஒர்த் ஆஃப் அதுல கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குற கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 38 persons வச்சிருக்காங்க. அண்ட் 50 million USD ஒர்த் ஆஃப் இது வந்து ஒரு 64, அண்ட் 10 million வந்து ஒரு 275, 10 million USD கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 275, அண்ட் 1 millionல ஒரு 850 மெம்பர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய டாப் மேஜர் இவங்க விச் மீன்ஸ் கஸ்டமர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் அண்ட் HSBC பேங்க் அண்ட் கோல்டன் சாச் அண்ட் ஜே ஆன்சர்ஸ் அண்ட் யூஎஸ் ஆர்மிக்கும் யூஎஸ் நேவிக்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. IBM கார்பரேஷன்ஸ் அண்ட் அதர் ஒரு சில பேங்க்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் எம்ப்ளாயி பேஸ் பார்த்தீங்கன்னா 3,15,000 எம்ப்ளாயிஸ். இதில் வந்து 1,40,000 எம்ப்ளாயிஸ் நார்மலாக கம்பெனி மூலியமா ஜாயின் பண்ணுறவங்க. அதர் தென் தட் 80 to 1 lakh பீப்புள்ஸ் எங்க இருந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ல இருந்து. கேம்பஸ் இன்டர்வியூஸ்ல தான் மோஸ்ட் ஆஃப் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யங் ஜென்ரேஷன், டிஜிட்டலைஸ்டா, விச் மீன்ஸ் ஃபியூச்சர் தெரியும், அதே மாதிரி அந்த கரண்ட் ட்ரெண்ட்ல இருப்பாங்க. அதர் தென் தட் அவங்களுடைய சேலரி ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா சேலரி லோவா இருக்கும். ஸோ இது ஒரு பிஸ்னஸ் டேக் இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய சப்சிடிஸ் ஒரு 2 இருக்கு. இன்ஃபோசிஸ் BPM அண்ட் எட்ஜ் வேவ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் எட்ஜ் வேவ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது வேவ் சிஸ்டம்ஸ் அப்படின்றது AI ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபோசிஸ் BPM அப்படின்றது வந்து பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் BPM மூலியமா ஒரு 5% ஆஃப் ரெவன்யூ, எட்ஜ் வேவ் அந்த சிஸ்டம் மூலியமா ஒரு 2.5% ஆஃப் ரெவன்யூ விச் இன்ஃபோசிஸ்க்கு வந்துட்டு இருக்கு. இதுதான் எங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல். பேசிக்னா ஓவராலான பிஸ்னஸ் மாடல். அண்ட் எங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் கம்பெனி அண்ட் வேர்ல்டு வைடு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருக்காங்க, சாஃப்ட்வேர்ல இருக்காங்க அண்ட் சர்வீசஸ்ல இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ஐ ஆல்சோ அக்செப்ட் தட் ப்ரோஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கு. கான்ஸ் அப்படின்றது பெருசாக மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இல்லை, என்னை பொறுத்தவரை அதே மாதிரி கிடையாது. பட் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி மார்க்கெட்டும் ஃபீல் பண்ணாங்க, பட் இப்போ சொல்றது கிடையாது. பிகாஸ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்மியாக இருந்தாலும் அந்த இது அப்படின்றது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய இதுவா எனக்கு தெரியல, இஷ்யூவா தெரியல. ஸோ இவங்களோட பியூர் கம்பேரிசன், அதாவது ஆப்போசிஷன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ல TCS, ஸோ கண்டிப்பாக பீட் பண்ண முடியாது. அண்ட் செகண்ட் இவங்க தான் இன்ஃபோசிஸ் தான். தேர்ட் வந்து HCL, விப்ரோ, L&T மைண்ட்ரி, டெக் மஹேந்திரா அண்ட் L&T டெக்னாலஜிஸ்லாம் இருக்காங்க. பட் டாப்ல இருக்க TCS பீட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க 13 lakh மார்க்கெட் கேப்ல இருக்காங்க. அதர் தென் தட் அவங்களுடைய கேஷ் ஜென்ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஹை, அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 6,111 crores, earning per share வந்து 14 rupees. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ earn பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,108 crores, earning per share வந்து 58 rupees earn பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்
ப்ரொமோட்டர் வந்து ஒரு 14% ஓன் பண்றாங்க. எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 33%. எஃப்ஐஐஸ் அப்படின்றது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ரொம்ப 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 பயங்கரமான அனாலிசிஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியை வாங்குவோம். எடுத்தப்போ ஒருத்தன் வாங்க மாட்டாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் ஹோல்டிங் எங்க அதிகமா இருக்கும் அங்க பெட்டரா இருக்கும். அண்ட் டிஐஸ் வந்து ஒரு 35%, கவர்மெண்ட் வந்து 0.20% அண்ட் பப்ளிக் வந்து ஒரு 15% ஓன் பண்றாங்க. அண்ட் அதர்ஸ்ல ஒரு 0.30%. ஸோ இதுதான் எங்களுடைய ஓவரால் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் ரேஷியோஸ் அண்ட் அதர் தென் தட். ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா, ஏதாச்சும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தப்பா இருந்தா, அதை ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.